கடகராசி கடக லக்ன பெண்களுக்கான பலன்களை காணவிருக்கிறோம். இந்த வருடம் எப்படி ஹேண்டில் பண்ணிட்டு போகிறது? ஏன்னா கடகத்துக்கு தான் இப்போ ரொம்ப கவனம் தேவைப்படுகிறது. கூடியவரே குரு இவங்க ராசியில் உச்சம் அடைவதால் அப்படின்னு சொல்லலாம். இப்போ அவர் 12க்கு வந்திருப்பது இவங்களுக்கு ரொம்ப பெரும்பான்மையான பிரச்சனைகளை குறைத்து தருவார் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஏன்னா காலகட்டம் ஒரு அலாட்டு பீரியடுன்னு ஒன்று இருக்குது. என்னமா அலாட்டு பீரியடு அப்படின்னு கேட்குறவங்களுக்கு நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா 8ல் ராகம் 2ல் கேது இருக்கிறதுனால, அதாவது அன்வான்டெல்லாம் நம்மளை தேடி வரும். அதெல்லாம் அப்படியே கட் பண்ணி அங்கங்கே விட்டுறணும். கடகராசி கடக லக்ன பெண்களுக்கான பலன்களை காணவிருக்கிறோம். இந்த வருடம் எப்படி ஹேண்டில் பண்ணிட்டு போகிறது? ஏன்னா கடகத்துக்கு தான் இப்போ ரொம்ப கவனம் தேவைப்படுகிறது. அஷ்டம சனி போய் இப்போ அஷ்டம ராகு அமர்ந்துட்டார். ஏன்னா ஏற்கனவே அவங்க உணர்வு மயமானவர்கள் அப்படின்னு சொல்லலாம். உணர்வு மயமானவர்கள்ன்றத உணர்வு பூர்வமானவர்கள். இது தாய்மை நிறைந்த வீடு இல்லையா? தன்னலம் கொண்டது, என் குடும்பம் எனக்கு முக்கியம், அவங்க குடும்பத்தை பார்த்துட்டு தான் அடுத்தவங்களுக்கே இப்படி கை எப்படி நீடும் அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப எதிர்பார்ப்பு இருக்கக்கூடியவர்கள். சந்திரனுடைய வீடுன்றதுனால சந்திரன் எப்படி 15 நாள் வளரும் 15 நாள் தேயுன்ற மாதிரி இந்த காலகட்டம் ரொம்ப இவங்க தாரக மந்திரம் இவங்களுக்கு என்ன தெரியுங்களா? விழிப்புணர்வு, பொறுமை, சகிப்புத்தன்மை. ஏன்னா அந்த மாதிரி தான் இருக்குது பிளானட்டரி பொசிஷன். ஆனால் அஷ்டம சனி விலகியது இவங்களுக்கு பெரிய ஒரு நன்மை அப்படின்னு சொல்லலாம். இறைவனுடைய அனுகிரகம். ஏன்னா நிறைய கஷ்டப்பட்டுட்டாங்க, வாழ்க்கையை தொலைத்தவர்கள், அதே போல் நிறைய உடல் உபாதை, கடன் பிரச்சனை, அதே போல் பிள்ளைகள் சம்மந்தப்பட்ட ஒரு சில இஷ்யூஸை மேற்கொள்கிறது. ஏன்னா இவங்களுடைய பெரிய பிள்ளைக்காக நினச்சி இவங்க கவலைப்பட்டு இவங்க ரொம்ப வாழ்க்கையில் மன வருத்தம் அடையக்கூடியவர்கள். ஏன்னா 6, 9 கூடியவரே குரு இவங்க ராசியில் உச்சம் அடைவதால் அப்படின்னு சொல்லலாம். இப்போ அவர் 12க்கு வந்திருப்பது இவங்களுக்கு ரொம்ப பெரும்பான்மையான பிரச்சனைகளை குறைத்து தருவார் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஏன்னா நம்மளுக்கு அவர் மறைவு ஸ்தானாதிபதி ஒரு மறைவு ஸ்தான இடத்துக்கு செல்வது. இந்த காலகட்டம் ஒரு அலாட்டு பீரியடுன்னு ஒன்று இருக்குது. என்னமா அலாட்டு பீரியடு அப்படின்னு கேட்குறவங்களுக்கு நம்மளுக்கு செவ்வாய் பகவான் இப்போ இவங்களுடைய 2ஆம் இடம்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துல கேது இருக்கார் இல்லையா? 2ல் கேது நமக்கு 8க்கு ஆகுது. செவ்வாய் இவங்களை பொறுத்தவரைக்கும் 5, 10 கூடியவர். அவர் கேதுவோட இணையும் போதும் அதுக்கப்புறம் அவர் ஜூலை 28க்கு மேலே கண்ணியில் போய் சேர்ந்துருவார். அது 3ஆம் இடம் வேறு. அங்கே உட்கார்ந்தவுடனே செவ்வாய் நேராக சனியையும் பார்ப்பார். சனியை பார்த்தீங்கன்னா 7, 8க்குரியவர். இப்போ நம்மளுக்கு செப்டம்பர் 13 வரைக்கும் ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த 3 மாத காலம் பெண்கள் வாய் வார்த்தை, பணம் கொடுக்கல் வாங்கல், புருஷனுக்கு தெரியாமல் கொடுத்தேன், ஒரு சீட்டு போட்டேன், மகளிர் குழுவில் கடன் வாங்கினேன் இப்படின்னு தேவையில்லாத சிக்கல்களில் போய் மாட்டிக்கொள்ளக்கூடாது. இந்த காலகட்டம் சனி 6ஆம் இடத்தை வேற பார்த்துருச்சு. அப்போ செய்கிற ஒவ்வொரு தவறுக்கும் நீங்கள் மட்டுமே பொறுப்பு. சைட் சப்போர்ட்டாக மற்றது தான் இருக்கும். ஒரு தேவையில்லாத ஒரு குருட்டு தைரியம், முரட்டு தைரியம்லாம் வந்துடும். எல்லாம் எனக்கு தெரியும், எனக்கு தெரியாத உலகத்தில் எவனுக்குமே தெரியாது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இந்த மண்டையில் சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரி கொஞ்சம் கூட ஆகிடும் நம்மளுக்கு, எனக்கு அறிவு ஜாஸ்தி அப்படின்னு சொல்லிட்டு. இந்த காலகட்டம் இதில் வரக்கூடிய புனர்பூசமாக இருக்கட்டும், பூசமாக இருக்கட்டும், ஆயிலையும் அதிரடியாக முடிவு எடுத்துரும். லவ் பண்ணிட்டேன், உடனே நான் எங்கள் வீட்டில் சம்மதிக்கலன்னு போய் வெளியெல்லாம் போய் கல்யாணம் பண்ணோம். ஒன்றே ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, கடக ராசி லக்னக்கார பெண்களுக்கு உங்களை பொறுத்த வரைக்கும் 7ஆம் வீடே சனி வீடாக வர்றதுனால லவ் மேரேஜ் உங்களுக்கு செட் ஆகாது. 3, 12க்குரிய ஒரு புதன். ஃப்ரெண்டுங்க வந்துட்டாங்க, நண்பர்கள் வந்துட்டாங்க, எங்களுக்கு தெய்வீக காதல், நாங்கள் வாட்ஸ்அப்பில் பேசினோம், நாங்கள் ட்விட்டரில் பார்த்தோம், ஃபேஸ்புக்கில் பார்த்தோம், போய் கல்யாணம் பண்ணிங்கன்னா போன 10ஆவது நாளே திரும்பி வந்துடணும். இல்லைன்னா அந்த வாழ்க்கை நரக வாழ்க்கை. பெற்றோருடைய சம்மதம் இல்லாமல் இந்த காலத்தில் இளைஞர்கள் முடிவெடுத்தீங்கன்னா நீங்கள் மிகப்பெரிய ஒரு டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே போய் மாட்டிக்குவீங்க. நிறைய பாருங்கள், கடகம் லவ் மேரேஜ்லாம் எந்த அளவுக்கு சக்ஸஸ் ஆகிருக்குதுன்னு எடுத்து பார்த்தீங்கன்னா விரல் விட்டு எண்ணிடலாம். பின்னாடி பொண்ணு போயிடுச்சு அப்படின்னு சப்போர்ட் பண்ணுற பேரண்ட்ஸ் இருக்கும்போது தான் அவங்க வாழ்க்கை ஏதோ ஓடும். பெற்றோர்லாம் கைவிடப்பட்டவங்க வாழ்க்கையில் நரகமாகி 2வது வாழ்க்கை 3வது வாழ்க்கைன்னு போனவர்கள் தான் அதிகம். அதில் கூட நிம்மதி இருக்குதான்னா மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறிக்குள்ளே வந்துடுவாங்க. இந்த காலகட்டம் நீங்கள் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில், தேவையில்லாத மனக்குழப்பத்தில் உங்களுடைய அறிவை கொண்டு தான் முடிவெடுக்கணும். உங்களுடைய அசால்ட்டாக இருந்து கையாளக்கூடாது. சனி எங்கே உட்கார போகிறாரு? இப்போ நமக்கு
உட்காரக்கூடிய இடம் 9ஆம் இடத்துக்கு வந்து அமரப்போகிறார். அப்போ 9லேருந்து அவர் பார்க்கக்கூடிய இடம் 11ஆம் இடம் என்ற இது. அப்போ மிகப்பெரிய ஒரு சோஷியல் நெட்வொர்க்கில் நீங்கள் பகிரக்கூடிய விஷயங்கள், உங்களுடைய ஆசை அபிலாஷைகள் இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஃபுல்ஃபில் ஆகணும். அதே போல் நீங்கள் வந்து ஒரு நல்ல லைம்லைட்டில் தெரியணும்னா உங்களுடைய நாலேஜ் இந்த காலகட்டம் நிறைய வளர்த்துக்கொள்ளணும். அதே போல் நீங்கள் ஷேர் பண்ணுற விஷயங்களை ரொம்ப கவனமாக இருக்கணும். நான் கவனமாக தான் இருந்தேன், நான் ரோட்டில் போகும்போது கூட பார்த்தான் போனேன், பின்னாடி வந்த வண்டிக்காரை அடிச்சிட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ உங்களுடைய ஒவ்வொரு செயலும் நீங்கள் எப்படி உங்களை வெளிப்படுத்திக்கிறீங்க, உங்களுடைய சொல் செயல்பாடு, உங்களுடைய ரொட்டீன் லைஃபு இதெல்லாம் பாதிக்கப்படாத வகையில் எல்லா விஷயத்துலேயுமே இது வந்து 6ஆம் இடத்தையும் சனி பார்த்துறாரு. அப்போ நோய், எதிரி, கடன் இந்த விஷயத்துலையும் தீர்க்கக்கூடிய பிரச்சனைகள், இந்த 6ஆம் இடம் என்பது தீர்க்கக்கூடியது. அப்போ ஒரு உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்வது. அதே போல் கடன் வாங்குகிறோம், வீட்டுக்கு தெரியாமல் கணவனுக்கு தெரியாமல், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் அந்த விஷயங்கள்லையும் கூடுதல் கவனம் இருக்கணும். நம்ம வந்து 6ஆம் இடம் என்பது நம்மளுடைய மற்றவருடைய வலி வேதனையை தீர்த்து சம்பாதிக்கக்கூடிய இடம். அந்த தொழிலில் இருக்கிறவர்களுக்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு பெனிஃபிட்லாம் இந்த காலகட்டம் கிடச்சிரும் அப்படின்னு வந்து சொல்லலாம். சர்வீஸை சொல்லக்கூடியதும் இதான். ஒரு பெட் அனிமல்ஸ் எல்லாம் வளர்க்குறது, அந்த பெட் அனிமல்ஸ் நிறுவனங்களுக்கு உங்களால் முன்ன தான தர்மங்களை செய்யும் பொழுதுலாம் உங்களுக்கு இந்த 11 என்ற லாபமும் கிடைச்சிடும். இந்த 3 என்ற உங்கள் எண்ணம், சிந்தனை, செயல்பாடு என்றதும் சிறப்பாக செயல்பட்டுடும். 6 என்ற உபஜயஸ்தானம் என்ற வெற்றி வாய்ப்பாடு உங்கள் திறமையாக நீங்கள் முன்னுக்கு வர போறீங்கன்றதையும் காட்டணும். இந்த காலகட்டம் கடகராசிக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் அலாட்டு பீரியட்னு சொல்லியிருப்பேன். 2ஆம் இடத்துக்கும் 3ஆம் இடத்துக்கும் வரதுனால நம்ம பணம் கொடுக்கல் வாங்கல், வாய் வார்த்தையில் நம்ம கண்ணு, காது, மூக்கு இது மூலியமாக நம்ம அப்படியே டெம்டேஷன் ஆகி நம்ம மண்டைக்கும் மனசுக்கும் எடுத்துகிட்டு போய் ட்ரிகர் ஆகி தவறான விலை எடுக்கக்கூடாது. அதே போல் உடல் ஆரோக்கியத்திற்கு நல்ல உணவு, தூய்மையான ஹைஜீனிக்காக நம்ம உணவும் நீரும் சுத்தமானதாக எடுத்துக்கணும். ஐம்புலன்களையும் ரொம்ப கவனமாக ஹேண்டில் பண்ணணும். அதே போல் நமக்கு 3ஆம் இடத்துல போகும்பொழுது நம்மளுக்கு வண்டி வாகனங்கள்லேருந்து, நம்முடைய ஷேர் பண்ணுற விஷயங்கள்லேருந்து, நம்ம பெண்களாக இருக்கும்பொழுது நம்ம சமையல் செய்கிற இடங்களில் ஒரு சூடான பொருட்கள், அதே போல் காய் கட் பண்ணும்பொழுது, இரவு நேர பயணங்களில், எதிர்ப்பாளரிடம் இதே ஒரு சின்ன பிள்ளைங்கள்லாம் வச்சுருக்கிறீங்க, 8ஆம் இடத்துல ராகு வந்துட்டார், ரொம்ப கவனமாக இருக்கணும். அந்நிய மனுஷால்கிட்டலாம் குழந்தைகளை கொடுத்துடக்கூடாது. இளஞ்செய்களாக இருக்கிறீங்க, வெளியில் திடீர்னு வந்து புதுசாக நட்பு வராங்க, என் ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு அப்படின்றவங்ககிட்டலாம் பழகிறது ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த காலகட்டம் ஒரிஜினல் சக்கரத்தின் 5 மாறும் ஆக்டிவேட் ஆகிடுச்சு. அப்போ அப்யூஸ்ன்றது இயற்கையாகவே நடைபெற்றோம். இது ஒரு 45 வயசை போயிடுறீங்க, செகண்ட் ரிலேஷன்ஷிப்லாம் போயிடுறது, தேவையில்லாத உறவுகள் இதெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா 8ல் ராகம் 2ல் கேது இருக்கிறதுனால, அதாவது அன்வான்டெல்லாம் நம்மளை வந்து தேடி வரும். அதெல்லாம் அப்படியே வந்து கட் பண்ணி அங்கங்கே விட்டுறணும். இந்த காலகட்டம் உணர்வுபூர்வமாக முடிவெடுக்காமல் அறிவுபூர்வமாக ஒரு தொழிலில் முடிவெடுக்கணும், ஒரு திருமணம் சார்ந்த விஷயத்தில் முடிவெடுக்கணும், இல்லை ஒரு படிப்பில் முடிவெடுக்கணும், இல்லை ஒரு குடும்பம் சார்ந்த பிரச்சனை இருக்குது, எனக்கும் என் கணவருக்கும் கணவர் சார்ந்த குடும்பங்களில் பிரச்சனை இருக்குதுன்னா நம்மளுக்கு சொந்த பந்தம், நம்ம வெல்விஷரு இல்லை அந்த துறையில் இருக்கிறவங்க கிட்ட நம்ம சஜஷன் கேட்டு முடிவெடுக்கும்போது தான் அது சரியான முடிவாக இருக்கணும். இல்லை எனக்கெல்லாம் தெரியும்னு ஒரு அசால்ட்டாக கையாண்டுட்டிங்கன்னா மிகப்பெரிய வந்து ஒரு கஷ்டத்தை நீங்கள் சந்திப்பீங்க. அப்போ இந்த காலகட்டம் நிறைய விழிப்புணர்வாக இருக்கணும். கேஜெட்ஸ் விஷயத்தில் நான் சொல்லியிருந்தேன், நம்ம கம்யூனிகேஷன் சார்ந்த விஷயத்தில் இதே ஒரு தொழில் செய்கிறோன்னா மேலதிகாரி, உடன் பணிப்பு விடுபவர்கள் இவங்கக்கிட்டலாம் ரொம்ப கவனமாக கையாண்டு விடணும். அதே போல் தொழில் இப்போ நம்ம விண்ணப்பிக்கிறோன்னா 2-3 தடவை அதுக்கெலாம் கஷ்டப்பட வேண்டியது இருக்கும். இந்த அலாட்டுன்னு சொல்லக்கூடிய இந்த 3 மாத காலங்களில் கவனமாக இருங்க. அக்டோபர் டு நம்மளுக்கு டிசம்பரில் குரு டிரான்சிட் அதிசாரத்தில் நமக்கு உங்கள் ராசிக்கே வந்து உச்சமடைவார். அப்போ மிகப்பெரிய நன்மைகள் நல்லா வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு தொழில், உங்கள் சுகஸ்தானத்தை வந்து பெருக்கிக் கொள்வது, நல்ல வீடு, வண்டி, வாகன யோகங்கள், நல்ல ஒரு தன வருவாய் கிடைக்கிறது. அந்த ஒரு 3 மாத காலம் டக்குன்னு நல்லது. நீங்கள் என்னென்ன நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு செயல்பாடுகள்லாம், ஒரு திருமணம் சார்ந்த விஷயங்கள், ஒரு சுகஸ்தானம் பெருக்கிக் கொள்கிற மாதிரி, ஒரு குழந்தை சம்மந்தப்பட்ட விஷயம்னு நல்ல ஒரு ஆடை, ஆபரண, அத்தியாவசிய பொருள் சேர்க்கை இதெல்லாமே உங்களுக்கு டக்குன்னு உங்களுக்கு வந்து கை கொடுத்து அந்த காலகட்டம் டக்குன்னு ஒரு மிச்சம் பிடிக்கிற மாதிரியும் ஒரு சூழல் ஏற்படும். பணம் வரல, ஒரு கடன் பிரச்சனையாக இருந்ததுன்றவங்களுக்கு டக்குன்னு ஒரு பெரிய அமௌண்ட்டு வந்து உங்கள் செலவுகளுக்கு நிவர்த்தி பண்ணுற மாதிரியும் கொடுத்துரும். இந்த காலகட்டம் 8ஆம் இடத்துல வந்துன்றது அசிங்கம், அவமானம், வலி, வேதனையெல்லாம் சொல்லக்கூடியது. அந்த மாதிரி செயல்கள்லாம் வராமல் ஒரு மிகப்பெரிய கடன். ஏன்னா 6ஆம் இடத்தை சனி பார்க்குறாரு. அப்போ அந்த 6ன்னு சொல்லக்கூடிய அந்த கடனோ, நோயோ, எதிரியோ இந்த விஷயத்துலலாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். நம்மளை வந்து அசால்ட்டாக இல்லாமல் ஒவ்வொரு விஷயத்துலையும் கவனமாக, உடல் ஆரோக்கியத்திலிருந்து
ஒரு பேக் பெயின், ஒரு இருதய சம்மந்தப்பட்ட பிரச்சனை, ஒரு சாப்பிட்ற விஷயம், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அதெல்லாம் கவனமாக இல்லாட்டினா தீராத 8என்ற வலி வேதனை பிரச்சனையை கொடுத்துரும். அந்த மாதிரி அசிங்க அவமானம் வலி வேதனைலாம் வராமல் இருக்கிறதுக்கு வள்ளி தேவயானையுடன் இருக்கக்கூடிய முருகரை வணங்கணும். இயன்றால் வள்ளிமலை முருகனை வழங்குவது ரொம்ப சிறப்பு. வள்ளி அம்மால தினை மாவு இருக்கு இல்லையா, தினை மாவும் தேனும் வைத்து வழிபடும் பொழுது நமக்கு வரக்கூடிய அந்த அசிங்க அவமானங்களையும் துடைத்து நம்மளை என்றைக்குமே கௌரவமாக வைத்துக் கொள்வார்கள். இல்லை கணவன் என்னை அசிங்கப்படுத்துறாரு, என் கணவன் வீட்டார்கிட்ட நான் ரொம்ப அசிங்கப்படுறேன், இல்லை வேலை செய்கிற இடத்துல என் பாஸ் கிட்ட நான் அசிங்கப்படுறேன், இல்லை ஸ்கூலில் டீச்சர்ஸு சக தோழிகளை நான் அசிங்கப்படுத்துகிறாங்க அப்படின்றீங்களா, இந்த வள்ளி தெய்வானையோடு இருக்கக்கூடிய முருகப்பெருமானை வழிபடுங்க. உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு அதையெல்லாம் அந்த 8ஆம் இடம் தான் அசிங்க அவமானம் தரும். அதுதான் மிகப்பெரிய நம்மளுக்கு ஒரு செல்வ வளமை, ஒரு நல்ல ஒரு பெனிஃபிட்டையும் தரும், ஒரு நீண்ட நாள் தொடர்ந்து வரக்கூடிய ஒரு நல்ல சந்தோஷத்தையும் தரும். அப்போ அடித்தாலும் அதான் அடைக்கும், அதுதான் நம்ம அரவணைக்கவும் செய்யும். அப்போ இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்லா இந்த 1 வருடத்தை சேஃபாக எடுத்துகிட்டு போகிறதுக்கும், இந்த 3 மாத காலம் நம்ம எல்லா வகையிலையும் நம்ம கவனமாக இருக்கிறதுக்கும் இந்த வழிபாடு உங்களுக்கு செவ்வாய் தோறும் வைத்து கொண்டு வரும்பொழுது மிகச்சிறப்பான பலன்களை தரும். கடகராசி லக்னக்கார பெண்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். 12 ராசிக்கும் உரிய சிறப்பான பலன்களை பார்த்துருக்குறோம். மேற்கொண்டு உங்களுக்கு ஒரு தெளிவான ஒரு சஜஷன்லாம் வேணும்னா, ஏன்னா பிறந்த ஜாதகங்கள் தான் முழுமையான பலனை சொல்லுவோம். இது ஒரு 30% உங்களுக்கு ஒத்து வந்தாலே மிகப்பெரிய ஒரு ஆச்சரியம் அப்படின்னு சொல்லலாம். உங்கள் தசாபுதிக்கு ஏற்ற மாதிரி இந்த கிரகங்கள் இந்த காலகட்டம் உங்களுக்கு குழந்தை பாக்கியம், திருமணம் கொடுக்க போகுதா, இல்லை பொருளாதார வளர்ச்சியை கொடுக்க போகுதா என்பதெல்லாம் உங்கள் சுய ஜாதகத்தை தான் நம்ம பார்த்து தெரிந்து கொள்ளணும். அதற்கு கீழ்கண்ட எண்ணுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இந்த காலகட்டம் பெண்களுக்கு ஒரு ரெட் அலர்ட் நேரம் கொடுத்துருக்கேன். செப்டம்பர் 13 வரை ரொம்ப கவனம். அதே போல் நல்ல ஒரு லைம் லைட்லாம் ஒரு சிலருக்கு அக்டோபர் to நவம்பர்னு சொல்லியிருக்கேன். இதெல்லாம் பயன்படுத்திக்கோங்க. இதை சிறப்பாக பயன்படுத்தி கொள்வதற்கு அமிர்த நேரத்தை தவற விட்டுடாதீங்க. அமிர்த நேரம் ராகு காலத்தில் வரக்கூடிய 24வது நிமிடம். ஒவ்வொரு பதிவிலும் சொல்லியிருக்கிறேன், பெண்கள் இதை குறிப்பாக கடைப்பிடிக்கணும். செவ்வாய்க்கிழமையில் வரக்கூடிய 4 to 4:30, வெள்ளிக்கிழமையில் வரக்கூடிய 11 to 12 மௌனமாக இருந்து துர்க்கையை குங்கும அர்ச்சனை செய்து நெய் தீபம் ஏற்றி வழிபடும் பொழுது, ஆலயங்களுக்கு சென்றீங்கன்னா எலுமிச்சம்பழத்தை உதிரியாக வாங்கி ஒரு மஞ்சள் பாக்கெட்டு ஒரு குங்குமம் பாக்கெட்டோடு கொடுக்கும் பொழுது, நிறைய தான தர்மம் பண்ணும்பொழுது மிகப்பெரிய பூம் உங்கள் வாழ்க்கையில் காத்திருக்குது. மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஆதித்ய ஸ்வர்ணலக்ஷ்மி. இறையருளால் அனைத்தும் நிறைவாகட்டும்.